டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அண்ணாமலை, அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தலைமைச் சிற்பி எனவும் அவர் கண்ட சமத்துவம் நிறைவேற உழைப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அம்பேத்கரின் கனவு நிறைவேற்றப்படுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த 68வது நினைவு நாள், ஐயாவுடைய நினைவு நாள் உத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். இவரை வைத்து அரசியல் வியாபாரம் மட்டும்தான் பண்றோமா, இல்லை இவருடைய கொள்கைகளை கீழே எடுத்துட்டு போறோம்? அதன்படி ஒரு கட்சி நடக்குதா? அதன்படி அரசியல் இங்க இருக்கா? அதன்படி அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் வருதா? ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அம்பேத்கர் ஐயாவை பற்றி நிறைய படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அரசியல்வாதிகள் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. மேடையில் பேசுவதோ, ஐயாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை பற்றி படிக்க வேண்டிய நேரம் இது. ஒரு மனிதனும் இளைஞனும் படிக்கணும். குறிப்பாக பட்டியலின பழங்குடியின சகோதர சகோதரிகள் அம்பேத்கர் ஐயாவை படித்து அதன்படி யார் நடக்கிறாங்க? ஒரு கட்சியின் மீது அபாண்டமான ஒரு பொய்ச்சாயம் பூசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மீது வழக்கமாக தமிழகத்தில் அரசியல்வாதிகள் பூசுவது, பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைகளுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு. இன்னைக்கு இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை ஒரு கட்சி முழுமையாக பின்பற்றுகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அந்த கட்சியில் நான் ஒரு தொண்டனாக இருப்பதில் என்பதில் பெருமை அடைகின்றேன். மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சமூகத்தில் நிலவி வந்த தீண்டாமை என்னும் கொடிய நோயை அகற்ற வேண்டும் என்று இளமை காலம் முதலே தீவிரமாக செயல்பட்டவர் அம்பேத்கர் என கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் உரிமை மீட்டெடுக்கும் வகையில் சம உரிமைக்காக அவர் செய்த தியாகங்களை நினைவு கூறுவோம் என்றும் தெரிவித்துள்ளார்.